ஹலோ விவோஸ், வெல்கம் பேக். இந்த நாய் அந்த பறவையை பார்த்து குலைச்சுது. ஆனா நிஜத்துல அட பயத்துல காலின இந்த ஆட்டம் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். அந்த பறவையை பார்த்தாடா இம்புட்டு பயம். அடப்பாவி, பெருச்சாலி எதுக்குள்ளனாலும் புகுந்துடும்பாங்கல்ல, அதை கண்டுபிடிக்க இவர் இந்த வீடியோ எடுத்தாரு போல. அந்த கேட்டு முன்னா நின்று யோசிச்சுட்டு இருந்த பெருச்சாலி அந்த கேப்புக்குள்ள அலைக்கா நுழைஞ்சு உள்ள போயிடுச்சுங்க. இவர் மட்டும் இந்த வீடியோ எடுக்கல, கண்டிப்பா யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க. யானைக்கு அடி சறுக்கும்பாங்க. அந்த மாதிரி ஸ்டைல அந்த துணியை தூக்கி போட்டு நடந்த யானை வெள்ள பூனை அதுல ஓடி விளையாட போய் அந்த பூனைய அந்த இடத்துல தொங்க விட்டுடுச்சு. என்னடா இது? அட எப்படி? இங்க இந்த காட்டு பன்றி நேரா அது பாட்டுக்கு போயிருக்கோம். ஆனா இந்த நாய் கொலைச்ச கொலையில இந்த பக்கமா திரும்பிடுச்சு. அது வந்த வேகத்துல நாய் தெரிச்சு ஓடிடுச்சு. முட்டின அதிர்ச்சியில உறைஞ்சிட்டாங்களா? இங்க பாருங்க, அட் அ டைம்ல உள்ளேயும் போகுது வெளியும் வருது. என்னடி இது? என்ன ஒரு அதிசயமான காட்சி! இது அதிசயம் இல்லையா? கனெக்ஷன் கட்டாயி மாறி வருதியா? என்னன்னு தெரியல. குதிரை அன்னைக்கு சந்தோஷத்துல குதிச்சு விளையாடும் போது அட பொத்தடின்னு விழுந்துடுச்சு. முடிஞ்சா இதை சிரிக்காம பாருங்க பாப்போம். இவர் கையில இருந்த பால போட்ட அடுத்த செகண்ட் ஏண்டா அந்த பாலைய இன்னும் தேடிக்கிட்டு இருக்கீங்க? யாரெல்லாம் சிரிச்சிங்களோ அவங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும். இந்த பூனை குருவியை வேட்டையாடி தூக்கிட்டு போக நினைச்சது, ஆனா முடியல. என்னடா இது, மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. சரின்னு வச்சுட்டு ஒரு செகண்ட் நகர்ந்ததும் ரெண்டு பூனை ஒரு முக்க கிராஸ் பண்ணும்போது வால் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. ஆமா, வால் போல அது, நீ போல இது. போடா போடே. ஏ போஸ், அவ்வளவுதான். யாராருனாலும் தூக்குடா. இதான் அல்டிமேட். ஊருக்குள்ள வந்த சிறுத்தை இந்த ரோட கிராஸ் பண்ணியிருந்தது. அடுத்த செகண்ட் பூனை தான் ஓடி வந்துச்சுன்னு நினைச்சு எல்லா நாயும் அங்க ஓடி வந்துடுச்சு. சில வினாடிகள்ல எல்லா நாயும் துண்டக்கானும் துணியக்கானும் ஓடி இருந்தது பாருங்க. தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அங்க வந்த நாயெல்லாம் ரிட்டர்ன் ஆயிடுச்சா தெரியலையே. நீங்க கணக்கு போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். இந்த பூனை ரொம்ப ஷை டைப் போல. வேற ஒருத்தர் தொட வரும்போது அவங்கள தொடவே விடலையே. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஏண்டா தாகத்துக்கு தண்ணி குடிக்க வர்றவங்களெல்லாம் கடிச்சு திங்கிறியே, நீ எல்லாம் செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கவங்கள வண்டி கிடைக்குமாடா? தப்பிச்சிட்டான்டா. ஒரு நாள் மாட்டு வெடி நீயும். மத்தவங்கலாம் குதிச்சு போறத பார்த்து ஆர்வமா ஓடி வந்த நாய் எது முட்டாளா? இப்ப பாரியா? இந்த குரங்கு ஓடுற தண்ணிய கிராஸ் பண்ணும்போது அடியாத்தி, என்ன இந்த குளிருது? தலைவன் சும்மாவே சோம்பேறி. அதுல அது சாப்பிட வச்சிருந்த பழத்தை அட பாவமே
அந்த குரங்கு வந்து புடுங்கிட்டு போயிடுச்சு. இங்க ரோட்ல வான்கோழி ஹார்ன் அடிச்சா, அட இது வித்தியாசமால இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. என்னதான் குரங்குங்க சேட்டை பண்ணாலும் அதுங்க கூட்டத்தோட சேர்ந்து விளையாடுற விதமே வேறதான். எவ்வளவு அழகா குதிச்சு விளையாடுதுல. ஜூல இந்த லேடி ஒட்டகச்சிவிக்கு சாப்பாடு கொடுக்க ஆசைப்பட்டிருக்காங்க. அது சாப்பிட்டுட்டு லவ் யூ பேபி அந்த லேடி மூஞ்ச நக்கி விட்டுடுச்சு. இத பாருங்க, இந்த நாய் ஒழுங்கா நடக்க முடியாம நொண்டி இருந்திருக்கு. அதனால அவர் பாவம் பார்த்து பிரெட் கொடுத்ததும், இது ஆக்சன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. பிரெட் கொடுத்ததும் கால் சரியாயிடுச்சு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அநேகமா மணிரத்னம் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஷார்ட்டே வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் சோஃபால உட்காந்து போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேகத்துல விட்டுது ஒரு எத்து. ஒரு பெண் குயின் ஐஸ் மலை ஏறினதும், ஆத்தி இவனா நம்மளை கடிச்சு தின்னுடுவானே, ஏறின அடுத்த செகண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு குட்டி குரங்கு பால்கனில உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. அவர் மெதுவா அது கிட்ட போய், பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. இங்க ஒரு ரக்கூன் எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடி இருக்குன்னு பாருங்களேன். அந்த பொண்ணை பார்த்து அப்படியே ஆடி இருக்கு. இந்த மொத்த வெள்ளை பண்ணிங்களும் சும்மா பயந்து மிரண்டு இருந்தது. ஏன்னா இந்த ஒத்த கருப்பு பன்னிக்குட்டியை பார்த்து சிங்கம் சிங்களா தான் வரும். அம்மா அம்மா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க. அங்க வாத்துங்க கத்துறத பார்த்து கோழி ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகி நின்னுடுச்சு. ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் பண்றோம். ஆனா நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. அடுத்தடுத்து பெஸ்டா வீடியோஸ் கொடுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கரெக்டா உட்கார்ந்து இருக்கிற இடத்த பாருங்க. இந்த ஆடு கதவை திறந்துலாம் உள்ள போகாது, இப்படிதான் போகும். இவ்வளவு பெரிய ஆட்டு மந்தைய தம்மா துண்டு நாய் கண்ட்ரோல் பண்ணுது பாருங்களேன். பூனை ஸ்விம்மிங் பூல எட்டி பார்த்த நேரத்துல, அடிய முனியம்மா, ஏதோ கோவத்துல திட்டிட்டேன், அதுக்குன்னு பேசாமலா இருக்கிறது. பேச்சுடி என் செல்லம். அடச்சி அடுத்தே விட்டான் ஐயா, வாருங்கள் போவோம். முதல் நாய் ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வெளியே வந்திருந்தது. ஆனா அதுவே ரெண்டாவது நாய் ஆஸ்கி பூனைய முறைச்சு பார்த்திருக்கு. என்னடா முறைப்பு? என்ன முறைப்பு வேண்டி கிடக்கு உனக்கு? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. என்ன இது சிக்கனா? அக்கா எனக்கு ஒண்ணு கொடுக்கா. அக்கா ஒன்னே ஒண்ணு கொடுக்கா. அடச்சி, என்ன இது புளிக்குது? நாய்க்கும் பூனைக்கும் ஒத்தே வராது. அப்படி 4 நாய்கிட்ட ஒரு பூனை தனியா மாட்டிக்கிச்சு. அது எப்படி தப்பிச்சுதுன்னா, பூனை தப்பிச்சு கீழே வந்ததும் எல்லா நாய்களும் கீழே வந்துடுச்சு. ஆனா அடுத்த நிமிஷம் நாய்ங்களால பூனை மாதிரி உடனே ஏற முடியாதுல்ல, அதை வச்சு தப்பிச்சு ஓடிடுச்சு. இந்த வாத்து கூட்டத்தோட இந்த ஒரு கோழி குஞ்சும் போயிடுச்சு. அடுத்த சில மாசத்துல அட அதுவும் வாத்தாவே வாழ்ந்துடுச்சு போல. ரோட்ல போயிட்டு இருந்த நாய் கார் வாஷ் கடைக்கு வந்திருந்தது. வெயில் கொஞ்சம் ஓவரா இருக்குண்ணே, என்னையும் கொஞ்சம் வாஷ் பண்ணி விடுங்களேன்.
நாய் சும்மா குதூகலமா குளிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கோழி குஞ்சு எவ்வளவு அழகா போன் யூஸ் பண்ணுது பாருங்க. அடே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சேனுக்கு. அட இந்த பொண்ணு நல்லா இருக்கே. இங்க இந்த நாய் ஒரு விலங்கோட கறிய சாப்பிட நினைக்கும் போது திடீர்னு சிறுத்தை வந்துடுச்சு. முதல்ல டக்குன்னு அதுக்கு சிறுத்தைன்னு தெரியல. என்ன சிறுத்தை மாதிரி இருக்கு? ஆத்தி சிறுத்தை. அடுத்த செகண்ட் எடுத்தது பாருங்க ஓட்டம். நாய் சும்மா தலை தறிக்க ஓடி இருந்தது. அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. அம்மா தாயே. பைக்ல நம்ம லிஃப்ட் கேட்லாம் போயிருப்போம்ல, ஆனா இங்க பைக்ல யார் லிஃப்ட் கேட்டிருக்கான்னு பாருங்க. மரத்தையெல்லாம் வெட்டி தாவிட்டு இருந்த என்ன நடக்க விட்டுட்டாங்க படுபாவிங்க. தம்பி இந்த ஐடி பார்க்குன்றாங்களே அங்க என்ன கொஞ்சம் இறக்கி விட்டுருப்பா. அந்த பார்க்லயாச்சு மரம் இருக்கான்னு பாப்போம். இந்த பூனை கதவை எப்படி திறக்க சொல்லுனா, இப்படி அர்த்தராத்திரியில பண்ணிச்சுன்னா என்ன ஆகுறது? தலைவன் தூங்கும் போது கூட சாப்பிட்டுட்டு தான் இருப்பாரு. எதிரி நாட்டு படையை பார்த்தே பயப்படாத சோல்ஜர்ஸ் மொத்தமா இந்த வழியா நடந்து வரும்போது ஜூல குதிச்சிட்டு இருந்த சிம்பான்சி அது விட்டையை தூக்கி எரிஞ்சிடுச்சு. அச்சோ, அது சரியா பாட்டி மூக்கிலே விழுந்திருந்தது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? வேலை சொல்லியே கொல்லுதுங்க இந்த ஆண்டி. நான் பாட்டுக்கு புல்ல தின்னுட்டு புல்கே போட்டுட்டு இருந்தேன். என்ன புடிச்சு கிளீன் பண்ணுன்னு சொன்னா எப்படி நியாயமா இது? மயில பூடிச்சி கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம். இவர் பின்னாடியே நாய் வந்த வேகத்துல ஓனர் நோக்கி மின்னல் வேகத்துல வந்த நாய் இங்க நான் ஒருத்தன் குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துருக்கேன். என்ன விட்டுட்டு நியூஸ் பேப்பர் முக்கியமா போச்சோ? முடியாது. குஞ்சுங்களுக்கு தாய் பறவை சாப்பாடு ஊட்டும்ல, அப்படி இந்த குஞ்சு வாயை திறந்தா அந்த புழு நேரா வாய்க்குள்ள வந்துட்டு நினைச்சிருச்சு. இந்த ஓனர் நாய்கிட்ட வித்தியாசமா விளையாண்டு இருந்தாரு. இந்த ஆட்டுக்கு அந்த குதிரை மேல என்ன காண்டுன்னு தெரியல, வந்து ஒரே முட்டா முட்டிடுச்சு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இந்த பூனை கண்ணாடியை பார்த்து சண்டை போட்டிருக்கு. அது கிச்சன்ல சத்தம் கேக்குதுன்னு லைட்டை போட்டு பார்த்தா அட்ட குரங்கு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? நாய் சொரிஞ்சு விட்டு பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க. ஹலோ. நாயை கூட்டிட்டு வாக்கிங் போலான்னு கிளம்புன லேடிக்கு வா சுருதி. ஒருவேளை விலங்குகள்லாம் வீடியோ கால் வந்தா எப்படி இருக்கும்? அட செம்மையான காட்சில. அட மயிலெல்லாம் சேர்ந்து மியூசிக்கல் சேர் விளையாண்டுட்டு இருக்குங்க. இந்த குரங்குங்க ரெஸ்ட் எடுக்கிற விதம் எவ்வளவு ஜாலியா காலாட்டிட்டு உட்கார்ந்து இருக்குன்னு பாருங்களேன். நம்மளோட ஸ்பீடா ஓட்டுது. சாப்பிட்டு வர 10 நாள் ஆச்சு. பசிக்குதே. கடவுளே, எனக்குன்னு ஒரு மான் அனுப்பி வைப்பா. என்ன இது? அட்டா மான் கறி. நான் மான் தான் கேட்டேன், மான் கறியாவே கொடுத்துட்டியே கடவுளே, நன்றி அப்பா. குலைக்கிற நாய் கடிக்காதும்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த நாய் முதல்ல குலைச்சுது. ஆனா அடுத்த செகண்ட் ஆங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா. ஆடாத இருடா. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. மொட்டை மாடியில் நின்றுட்டு இருந்த நாய் திடீர்னு காலை சொரியறன்னு சொரிய போய்
தவறி சரி அந்த ட்ரம்முக்குள்ள விழுந்துடுச்சு. நல்ல வேளை அதுக்கு எதுவும் ஆகல. ஒரு பெரிய வாத்து கூட்டம் மொத்தமா மார்ச் பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த நாய் தூக்கி போட்ட பாலை பிடிச்சு விளையாடும் போது அட சரியான நேரத்துல வந்து பிடிச்சிட்டாரு. இதை நான் எதிர்பார்க்கல. இந்த வீடியோ பார்த்து உண்மையிலே அதிர்ச்சி ஆயிட்டேன். ஒரு செகண்ட்ல பறந்துடுச்சு. அது என்ன ஆடுன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாத்து தலையில கவர் ஒண்ணு மாட்டிக்கிச்சு. அதை பார்த்து மத்த வாத்துங்க ஏண்டா ஓடுறீங்க என்ன பார்த்து? நான் தாண்டா உங்க பாஸ் நேசமணி. டே ஓடாதீங்கடா, ஓடாதீங்கடா, டே நில்லுங்கடா. அது பக்கத்துல ஒரு வாத்தும் வரல. எல்லாம் சும்மா தெரிச்சு ஓடி இருந்தது. இங்க என்ன குரங்கு காய்கறி வித்துக்கிட்டு இருக்கு. வெண்டக்கா வெண்டக்கா கிலோ 10 ரூபா வெண்டக்கா வாங்கலையா வெண்டக்கா வெண்டக்கா. இந்த பூனை படுத்த இடத்துல இருந்தே ஓடி இருந்தது. மாடு கத்தி பார்த்திருப்பீங்க, ஆனா இப்படி கத்தி பார்த்திருக்கீங்களா? இவங்க டைனிங் டேபிள்ல சாப்பாடு எடுத்து வச்ச கொஞ்ச நேரத்துல ஐ மம்மி சமைச்சிட்டாங்க, புகுந்துட வேண்டியதுதான். அவங்க பூனையோட அடுத்த மூவை கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்களே. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. பலூனை பார்த்து பூனை பயப்படுமா? பயந்துருக்கே. வெங்காயத்தை கடிச்சிட்டு குரங்கு கொடுத்த ரியாக்ஷன் இருக்கே. இது என்ன இப்படி முழிக்குதே? இந்த ரெண்டு பூனையும் அவர் ஏதோ பண்றாரு, ஆனா என்னன்னு தான் தெரியல. என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு இந்த நாயே என்ன இந்த சுத்து சுத்துது. சாப்பிட்டுட்டு இருந்த நாய, டேய் இத போய் அந்த குப்பத்தட்டுல போட்டு வாடா. சரி ஓனர், இந்தா போட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த கோழித்தலை என் சொத்து தின்றுவானே. உன்னை மட்டும் நான் நம்பவே மாட்டேன்டா. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அங்க வர போன நாய் திரும்ப வந்து அந்த சாப்பாடை மூடி வச்சதுன்னா பாருங்க. எதிரிதான். இவர் கீழே விழுந்ததை பார்த்து இந்த பறவை வீட்டுக்குள்ள இந்த நாய் பூனையோட குட்டிய விளையாட்டா கடிச்சிடுச்சு. உடனே அவர் மட்டும் அந்த பூனையை தடுக்கல. இன்னைக்கு நாய் நிலைமை அவ்வளவுதான். ரெண்டும் விளையாண்டுட்டு இருக்கும்போது மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அந்த சோறுக்கு பின்னாடி யார் இவன்? அந்த பூனைங்க மொத்தமா பாக்குறதே செம கியூட்டா இருக்கு. எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம நிம்மதியா உட்கார்ந்து இருக்கு. என்ன ராமலிங்கம் ஆளையே பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்ன இது? ஓ, கொசு வலையா? எப்படி போடுது? சரி, குத்து மதிப்பா குதிப்போம். கருப்பு நாயை அவுத்து விட்டதும் இந்த வெள்ளை நாய் முன்னாடி அது போட்ட ஆட்டம் இருக்கே. குதிக்கிற குதிய பாருங்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பிக்னிக் வந்த இடத்துல கிரில் சமைச்சு சாப்பிடலாம் நினைச்சாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. இந்த பூனை நண்பனுக்கு நண்பன், எதிரிக்கு எதிரி போல. குட்டி பூனை அந்த குருவியை பிடிக்க ரெடியா இருந்தது. ஆனா பின்னாடி வந்த இந்த பூனை
உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். Thank you. உள்ள புகுந்த நாய் அந்த சேருக்குள்ள மாட்டிக்கிச்சு. இவன் சின்சியரான பையங்க. ஊர் சுத்திட்டு கரெக்டா டைமுக்கு வந்துடுவான். எவ்வளவு பவ்யமா நிக்கிறான் பாருங்க, எதுவும் தெரியாத மாதிரி. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? இங்க நாய் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? ஓனர் கூப்பிட்டதும் மின்னல் வேகத்துல வந்த நாய் திருட்டுத்தனம் பண்ணாலும் இந்த நாய் மாதிரி நாசூக்கா பண்ணணுங்க. எப்படி ஊர் சுவாரிட்டு எதுவும் நடக்காத மாதிரி உள்ள வந்துருச்சு பாருங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? நம்ம கடமை நம்ம செஞ்சு தானே சார் ஆரம்பிச்சிருக்கு. தற்செயல பியானோல குதிச்ச இந்த பூனை அட நல்லா இருக்கே. அத்தனை ஆடும் ஒரே நேரத்துல அசை போடுறத பாருங்க. அடே காக்கா, கூடு கட்ட எங்க இருந்துடா உஷார் பண்ற? இந்த பூனைங்கெல்லாம் செவனேன்னு இருக்காது போல. அங்கிருந்து தாவ ட்ரை பண்ணி இந்த மாதிரி கார்ல சாப்பாடு வாங்கி பார்த்துருப்பீங்க. அப்படி எல்லாரும் காரை நிறுத்தி சாப்பாடு வாங்குறத பார்த்த நாய் அதுவும் காருக்கு பின்னாடியே வந்து அங்க நின்னு சாப்பாடு கேட்டு இருந்தது. ஐயோ, எவ்வளவு அறிவு இல்ல அந்த நாய்க்கு. இருடா இருடா, அண்ணன் சாப்பிட்டுட்டு உனக்கு தருவேன், சரியா? பொறுமையா இரு. எவ்வளவு அழகா ஒரு காலை வச்சு அதை சாப்பிட விடாம தடுத்து நிறுத்தி இருக்குன்னு பாருங்க. இந்த நாய்க்கு கதவு திறந்திருந்தா பிடிக்காதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.